இன்னுமா நீங்க சாட் ஜிபிடில ஜிப்லி ட்ரெண்ட்லயே மாட்டிடுறீங்க. சாட் ஜிபிடில பார்த்தீங்கன்னா, ஜிப்லி ட்ரெண்ட தாண்டியும் பார்த்தீங்கன்னா, பல ஸ்டைல்ஸ வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். அந்த ஸ்டைல்ஸ் அப்ளை பண்றது மூலியமா, இந்த ஜிப்லி இல்லாம, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள வந்து நீங்க அக்கர் பண்ண முடியும். அதுவும் வித்தியாசமான ஸ்டைல்ஸ்ல. அதுபோல ஒரு 10 ஸ்டைல இந்த வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜஸ்ட் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப சில ப்ராம்ப்ட்ஸ் வந்து நான் குடுக்குறேன். இந்த ப்ராம்ப்ட்ஸ் ஒவ்வொன்னா அப்ளை பண்ணி, உங்களோட ஃபோட்டோஸ்ல எதுல வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க அத காப்பி பேஸ்ட் ஈஸியாவே பண்ணிக்க முடியும். YouTubeல பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் வந்து யூசர்ஸ் வந்து காப்பி பண்றதுக்கான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஈஸியா நீங்க ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட விஷ் படி. ஸோ ஒரு இமேஜ் சூஸ் பண்ணீங்க. இப்ப நீங்க சூஸ் பண்ற இமேஜ்க்கான ப்ராம்ப்ட் வந்து நான் வந்து குடுத்துருக்கேன் இல்லையா? ஆர்டர் வைஸா அதுல எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ரிலேட்டடா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அவுட்புட் இன்னுமே சூப்பரா வரும். உதாரணத்துக்கு இப்ப நியான் பங்க் அப்படிங்கிற இந்த மாரியான ஸ்டைல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நியான் பேக்கிரவுண்ட் இருக்கும் இல்லையா? அந்த நியான் லைட்ஸ்க்கு தகுந்த மாரியே பார்த்தீங்கன்னா, உங்களோட பேக்கிரவுண்ட் ஆகட்டும், உங்களோட லுக் ஆகட்டும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். ஸோ இத வந்து நீங்க பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே இந்த இமேஜ்க்கு இந்த ப்ராம்ப்ட் நல்லா இருக்கும். இந்த ப்ராம்ப்ட்க்கு இந்த இமேஜ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அழகா சூஸ் பண்ணிக்க முடியும். வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நார்மலான இமேஜையும் பார்த்தீங்கன்னா, சூப்பர் கூலா மாத்திரும் இந்த வகையான ப்ராம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. செகண்டா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பேரன் கியூ ஆயில் பெயிண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பேக்கிரவுண்டா இருக்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஏதாவது இமேஜ் இருந்தா இன்னுமே சூப்பரா இருக்கும். அந்த ஆயில் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டரா பார்த்தீங்கன்னா, எடுத்து குடுக்கும்னு சொல்லலாம். இந்த ப்ராம்ப்ட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. காப்பி பண்ணிக்கோங்க. இது செகண்ட் ப்ராம்ப்ட்டா நான் குடுத்திருப்பேன். ஸோ இது ஜெனரேட் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் பேஸ்டர்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி ஒரு ஒரு உருவத்த வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு டிராயிங் ஸ்கெட்ச்சா இல்லாம, ஆயில் பேஸ்டர் பார்த்தீங்கன்னா, வலிஞ்சு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி. இத மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமஸான அமெரிக்கன் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்க. இதெல்லாமே மோனோலிசா பெயிண்டிங் இந்த மாரியான விஷயங்கள தான் சொல்றேன். தேர்டா பார்க்க போற ப்ராம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிக்சல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாடல் டச் அப்படின்னு ஒரு வகையான ஆப்ஷன்ல இருக்கும். மாடல் டச்னா பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன கலர் பிக்சல்ஸ பார்த்தீங்கன்னா, ஒண்ணா எடுத்துட்டு வந்து ஒரு இமேஜா வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்ப்ளே பிக்சல் இருக்கு இல்லையா? அதே மாரி தான் மாறும். ஆனா, அது அல்ட்ரா ஜூம் இன்ல இருந்தா எப்படி இருக்குமோ, அதே மாரி விஷயத்த கொண்டு வரும். இந்த வகையான ப்ராம்ப்ட்டும் பார்த்தீங்கன்னா, 3 ப்ராம்ப்ட்டா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட் கிரியேட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும், ரொம்ப அழகாவே நமக்கு குடுத்துரும். என்ன அவுட்புட்டும், இன்புட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ஆகும். அந்த கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது, டிரான்ஸ்பரன்ட்டா மாறுறது, அதோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். 4தா பார்க்க போறதும் பார்த்தீங்கன்னா, பிக்சல் ஆர்ட் தான். இது வந்து டாய் ஸ்டோரி ஸ்டைல்ல இருக்கும். இத நான் உங்க கையிலே விட்டுர்றேன். ஒரு விஷயம் மட்டும் ஹிடனா இருக்கட்டும். இந்த டாய் ஸ்டோரி ஸ்டைல் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க இத ஹைட் பண்ணிர்றோம். ஆனா கூலா இருக்கும். டாய் ஸ்டோரி ஸ்டைல்ல எந்த மாரி வருதோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்க இமேஜையும் வந்து கன்வெர்ட் பண்ணி குடுத்துரும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது 4த்தான டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு குடுத்திருப்பேன் ப்ராம்ப்ட்டா. 5த் பார்த்தீங்க அப்படின்னா, கார்ட்டூன் ஸ்டைல். எஸ் இந்த கார்ட்டூனிக் ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்து இருக்கும். 5த்தா இருக்கிறது. ஸோ இதுக்கும் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில ஏதாவது பொருட்கள் இருக்க மாரி இருந்தா, ரொம்ப நல்லாவே அவுட்புட் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்டூனிக் ஸ்டைலும் நம்மளோட ஆப்ஜெக்ட்டும் சேரும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னோட கையில பார்த்தீங்கன்னா, என்னோட Nokia மொபைல் இருக்கு. அந்த Nokia மொபைல்ல பார்த்தீங்கன்னா, கார்ட்டூனிக் ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பார்க்க நல்லா இருக்கு. ஆனா அந்த Nokia மொபைலோட டெக்ஸ்டர பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு டாப்ல ஸ்கொயரா இருக்கும். பாட்டம்ல கர்வ்டா இருக்கும். இது எல்லாமே கர்வ் பண்ணிருச்சு. 6தா பார்க்க போற ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா, கோ த்ரூ நாயர் அப்படிங்கிற ப்ராம்ப்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே டார்க்கரான டெக்ஸ்டர்ல இருக்கும். ரொம்பவே ஒரு மாரி டார்க்கர் பெயிண்டிங் இருந்தா எப்படி இருக்கும்? டார்க்குள்ள ஒரு பெயிண்டிங் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பெயிண்டிங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப விஷுவலைஸ் வந்து தூரமா வந்து பார்க்க முடியாது. ரொம்ப கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனஸ்ட்டா அந்த ஆர்ட் இருக்கும். அது வந்து வெறும் பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்லயே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். இதுவுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கேரி கேச்சர் ஆர்ட் அப்படிங்கிற வகையான ஸ்டைல் தான். இந்த கேரி கேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதாவது கேரி கேச்சர் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸானது. இந்த ஒரு வகையான ஹேண்ட் பெயிண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் பெயிண்டட், ஹேண்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரி கேச்சர் பெயிண்டிங்லாம் ரொம்பவே ஃபேமஸானது. நம்ம இருக்கிற உருவத்துக்கு தகுந்த மாரி இல்லாம, அது ஒரு வியர்டா இருக்கும். அந்த வியர்டா இருக்கதும் ஸ்டைலா இருக்கும்னு சொல்லலாம். கேரி கேச்சரும் இங்க வந்து பாசிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா, 8தா பார்க்க போறது கியூரியஸ் லிஸ்ட் அப்ஸ்ட்ராக்கிங் அப்படிங்கிற இந்த வகையான ப்ராம்ப்ட் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ரோபோஸ்டிக் பெயிண்டிங் பிளஸ் பார்த்தீங்கன்னா, ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ் மாரி கிரியேட் பண்ண முடியும். அது இப்ப நீங்க இருக்கிறத தாண்டியும் பார்த்தீங்கன்னா, ரியலிஸ்டிக்கா வந்து குடுக்கும். ஃபன்னா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வியர்டான ஃபேஸோட பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ப்ராம்ப்ட் குடுங்க. இந்த ப்ராம்ப்ட் 8ஆ இருக்கு. காப்பி பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாரி வியர்டான ஃபேஸ் லுக்கோட அது ஒரு வியர்டான விஷயத்த வந்து குடுக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். 9தா பார்க்க போறது மாங்கா. மாங்கா அண்ட் அனிமி அப்படிங்கிற 2 வகையான காம்பினேஷன் வந்து மிங்கிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல அவுட்புட்டே கிடைக்கும். மாங்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வெறும் ரஃப்பா பார்த்தீங்கன்னா, பென்சில் ஸ்கெட்சா இருக்கும். அதே அனிமிங்கும்போது கலர் ஸ்கெட்சா இருக்கும். இது 2மே சேரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அவுட்புட் சூப்பரா வரும்னு சொல்லலாம். அப்படியே ஜாப்பனீஸோட கார்ட்டூன்ஸ் மாரியே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா வரும்.
ஜாப்பனீஸ் ஆர் சைனீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு அடுத்து 10th பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இம்ப்ரஷன் பிரஷ் ஒர்க்ன்னு சொல்லுவாங்க. இது இம்ப்ரஷன் பிரஷ் ஒர்க்ங்கிறது பார்த்தீங்கன்னா, பிரஷ் பெயிண்டிங் இருக்கும் இல்லையா? பாரிஸ்ல பண்ணுவாங்க இல்லையா? அதே மாரி ஒரு வகையான ஆர்டிஸ்டிக் ஸ்டைல் தான். ஸோ இதில பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் கூட இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். இது நியர்லி பார்த்து பெயிண்ட் பண்ணுவாங்கல்ல, இம்ப்ரஷன் பெயிண்டிங் இருக்கும் இல்லையா? அதே மாரி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இத ஒரு போஸ்டராவே நீங்க கிரியேட் பண்ணி உங்களோட செவுருகள்ல நீங்க வந்து ஈஸியா பிளேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ இந்த எல்லா ப்ராம்ப்ட்டையும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்க இமேஜ் எடுத்து அங்க போட்டாலே போதும். ChatGPTல ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிரும். ChatGPTல ஃப்ரீயா கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் சோர்ஸா நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து எந்த மாரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸ்டில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வகையான ப்ராம்ப்ட்ல சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவா இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெறைய வியூஸ் வந்து ட்ராப் ஆயிட்டே இருக்கு. உங்களோட ஹெல்ப்போட தான் நாம இந்த சேனல வந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் அசர். பாய். ஒரு நல்ல மாற்றம் எளிதாய் நடக்கட்டும்.